ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ரொட்டீனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த வாழை தோட்டத்தில் 2 வாழையில் கொலை போட்டிருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ரசகதளி, ஒன்று பார்த்திங்கன்னா முந்தங்கொலை. ஆனால் ரசகதளி கொலை பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கொலை போட்டிருக்குது. ஒரு 4 சீப்பு 5 சீப்பு அடர்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொலை ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு 9 சீப்பு அடர்த்துது. ஆனால் 12 சீப்பு அடர்த்தக்கூடிய கொலையும் இருக்குது. ஆனால் இது 9 சீப்பு அடர்த்தக்கூடிய பெரிய ரசகதளி கொலை. இன்னொன்று பார்த்திங்கன்னா முந்தங்கொலை. இப்போ காட்டுறேன் பார்த்திங்களா, இது ஓரளவு விளைஞ்சி வந்துட்டுருக்குது. இதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இப்போ இந்த 2 கொலையிலையும் பார்த்திங்கன்னா வாழைப்பூ எடுத்திருந்து அந்த வாழைப்பூவை தான் நான் இன்றைக்கி கூட்டு வைக்க போகிறேன். இந்த முந்தங்கொலையில் உள்ள வாழைப்பூ ரொம்ப ஸ்பெஷலாக. ஏன்னா அந்த கிட்னியில் உள்ள ஸ்டோன்ஸு அந்த மாதிரிலாம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த முந்தங்கொலையில் உள்ள வாழைப்பூவை நம்ம கூட்டு பண்ணி சாப்பிடும்போதோ இல்லைன்னா சும்மாவே தனியாகவே கடித்து சாப்பிடுவாங்களாம் சிலவங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. இந்த 2ல் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி முந்தங்கொலையில் உள்ள வாழைப்பூ வச்சு தான் கூட்டு வைக்க போகிறேன். அப்புறம் பாவக்காய் தீயலும் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ரொட்டீனில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் எடுக்கக்கூடிய ஏபிசி மால்ட் இதுக்கு முந்தின வீடியோவில் நான் பண்ணி காமிச்சிருந்தேன். ஆனால் அந்த பவுடராக ரெடி பண்ணதை காமிக்கலை. பீட்ரூட், கேரட், ஆப்பிள் இது எல்லாத்தையுமே சீவி நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டு அதில் நட்ஸு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் நட்ஸ் எதனால் சேர்க்கலைன்னா நான் தனியாக நட்ஸ் வேறு சாப்பிட்றேன். அதனால் நம்ம இதில் நட்ஸு சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் நட்ஸு சேர்க்கலை. ஆனால் இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை பவுடராக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு ரிச் டேஸ்ட்டாக இருந்தது. நான் எப்படி இருக்க போகுதோ, நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். இதுதான் நான் ரொம்ப பவுடராக மிக்சியில் தான் திரித்து வச்சுருக்கிறேன். நான் இப்போ பாலில் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பார்த்திங்களா. அந்த கலரும் அழகாக பிங்க் கலரில் இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக யாருக்காவது இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி ஹெல்த்தி ட்ரிங்காக ஒன்று எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல மறந்துட்டேன், இது செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. காலையிலே பார்த்திங்கன்னா கிச்சனெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாவக்காய் தீயலுக்கு தேவையான காயெல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கடாயை வச்சு பாவக்காய் தீயலுக்கு தாளிச்சிட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி அவிய போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வறுத்து அரைச்சி மிளகு ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயை நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு தாளிக்கும் போது மணமாக இருக்கும். கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய், உள்ளி, அப்புறம் தக்காளி ஃபஸ்ட்டே போட வேண்டாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாவக்காயை நல்லா போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கும்போது ரொம்ப நல்லா வதங்கி வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கினோன்னே புளியை கரைச்சி ஊற்றிட வேண்டியதான். இது நல்லா வேகும்போது நம்ம மசாலா தேவையானதை வறுக்கிறதுக்கு தேவையானதை எடுத்து வச்சிடலாம். அது என்னென்ன அப்படின்னா தேங்காய், ஜீரகம், கொஞ்சம் நல்ல மிளகு, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வத்தல் தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூனும் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு அந்த மசாலாவை பாவக்காய் அவிச்சிருக்கும் பார்த்திங்களா அதில் போட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டியதான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாழைப்பூவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வாழைப்பூ எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா வாழைப்பூ வடை போடலாம் பார்த்திங்களா, அதனால் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாழைப்பூ கூட்டு செஞ்சிடலாம். எப்பவும் போல் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வாழைப்பூவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக தண்ணி தொளித்து வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா என்னென்ன அப்படின்னா தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூடு, தேவையான அளவு மிளகாய் இதெல்லாமே போட்டு அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து லாஸ்ட்டு போட்டு கிண்டி எடுத்துட வேண்டியதான்.
லாஸ்ட் எடுத்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சி. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை லாஸ்ட்டு கிண்டி எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேங்காய் வெட்டுறதுக்கு ஆள் வந்திருந்தாங்க. ஏற்கனவே ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் வெட்டியிருக்காங்க. அந்த நாள் வந்து இன்னும் வரல. நான் வந்து பக்கத்து தோப்பில் வெட்டும்போது கரெக்டாக எங்களுக்கும் வெட்டுவாங்க. அவங்க வந்து சென்னை போகிறதால கொஞ்சம் குயிக்காக வெட்ட சொல்லியிருக்காங்க போல். நான் அது தெரியாமல் எங்களுக்கும் வெட்டுங்கன்னு சொல்லிட்டேன். அதனால் கொஞ்சம் விளையதுக்கு முன்னாடியே வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தடவை தேங்காய் வந்து நம்ம விலைக்கு தான் கொடுக்கணும் கடையில். அதுக்காக அங்கங்கேயா தேங்காய் விழுந்து கிடந்ததெல்லாம் பறக்கி கொண்டு போட்டிருக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதை தொளித்து அதுக்கப்புறம் கடையில் கொடுப்பாங்க. அடுத்து வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு பிடித்து நான் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயத்த வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த பெரிய கிரவுண்ட்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பார்க்கு அந்த மாதிரிலாம் வாக்கிங் போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்ன அப்படின்னா, எங்கள் தம்பி வந்து போலீஸாக இருக்கான். CISF அதில் வந்து போலீஸாக இருக்கான். கல்கத்தா, குஜராத் அந்த மாதிரி நிறைய இடங்களில் இருப்பான். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போலீஸ் குவார்ட்டர்ஸ் அதுக்குள்ளே வந்து அவன் இந்த வாக்கிங் போகிறது அதெல்லாம் வந்து வீடியோலாம் காட்டுவான். அவங்க ஃபேமிலியோடு இருக்கனால பையன், ஒய்ஃபு அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து விளையாடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு கிடைக்காதா, நம்ம எல்லோரும் சேர்ந்து போக முடியாதா அப்படின்னு, அதாவது டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது ஒன்று, வாக்கிங், ரன்னிங் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு. இது வந்து எங்கள் ஊரில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில், 1 கிலோமீட்டர் தான் இருக்கும், அவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து நானும் வாக்கிங் பண்ண வரேன், நீங்களும் வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கிரவுண்டில் நடக்க போகிறோம். லீவ் நாளில் நம்மளோட குட்டீஸே இந்த கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். நம்ம எத்தனாயிரம் ஸ்டெப்ஸ் ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணுறோம், எந்த மாதிரி வாக்கிங்கை கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நான் இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். நமக்கு பிடித்தமான ஒரு நல்ல விஷயத்த நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண போகிறோம், இல்லை ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அது பிடிக்காமல் நம்ம சுற்றி உள்ள சில பேர் நம்மளை வந்து என்ன தான் சொன்னாலும் அதை கண்டுக்காமல் நம்மளோட கோல் வந்து என்னவோ, நம்ம எதை நோக்கி ஒரு இதை ஆரம்பிக்கிறோமோ அதை கண்டிப்பாக அதை நோக்கியே நம்ம கீழே விழுந்தாலும் எலும்பி எலும்பி ஓடிக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப கண்டிப்பாக நம்ம வந்து அந்த கோலை வந்து ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போது நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், வெயிட்டு குறையுதோ இல்லையோ, வாக்கிங்னாலும் நம்ம தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே இருக்கணும், அதை விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட் டே நான் கிரவுண்டுக்கு போகும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வயசான பாட்டிமாரெலாம் அந்த கிப் ரொட்டேஷன் அந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடியதுலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க எக்ஸசைஸ். அப்புறம் குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. இவங்களே பண்ணுறாங்க, இவங்களேன்னா வயசானவங்களே பண்ணுறாங்க, நம்மெல்லாம் வந்து ஏன் பண்ணாமல் இவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கோம் அப்படின்றது. இனிமேல் நம்ம வந்து நல்ல ஆக்டிவிட்டி இந்த கிரவுண்டில் வந்து பண்ணணும் அப்படின்னு எனக்கே வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி ஃபேமிலியாக போய் அங்கே வந்து ஒரு ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். இப்போ குழந்தைங்கள லீவுனால் ஒரு கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அவங்கள வந்து என்ஜாய் பண்ண வைக்கிறது, அதே டைமில் நம்மளும் அங்கே வாக்கிங் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 4 செவத்துக்குள்ளேயே இந்த பெண்கள் வந்து அடைஞ்சி கிடக்காமல் இப்படி வெளியெல்லாம் போய் ஒரு பறந்து விரிஞ்ச இடத்த பார்க்கும்போது நமக்கு வந்து மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். தொடர்ந்து ஒரு நல்ல விஷயங்களை நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா பிரபஞ்சம் வந்து அதை நம்ம கையில் கொடுக்கும் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னோடய லைஃப்பில் இது நடந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படின்னா சில வீடியோஸில் இந்த சௌமியா விக்கி லைஃப் ஸ்டைல் அது அந்த சேனலில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த கடற்கரையில் நடக்கிற மாதிரி வாக்கிங் போகிறதுக்கு நிறைய இடங்களை காமிப்பாங்க. அப்போது நினச்சேன், நமக்கெல்லாம் வாக்கிங் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நான் வந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தான் நடக்கிறது. நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற, உனக்கு நடக்கிறதுக்கு தான் கிரவுண்டு இருக்கலான்னு கடவுள் தான் அடையாளம் காமிச்சு தந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.